தாவேக ஆட்சிக்கு வந்து தாவேக மேல வெறுப்படைஞ்சு திமுக தான் வேணும்னு சொல்லி மக்கள் உள்ளாட்சி தேர்தல் நினைக்கிற அளவுக்கு என்ன நடந்துருச்சு இங்க. சட்டம் ஒழுங்கு சொல்றாங்க, பட் அது ஓகே தான். இந்த அளவுக்கு மாற்றம், ஒரு சீட்டு ஜெயிச்சா ஒரு பக்கத்து மீசி எடுத்துக்கின்றது பெரிய வார்த்தை. எப்படி ஒரு பத்திரிகையாளர் 10 சீட்டு ஜெயிச்சுட்டு நான் அரசியல் பேச மாட்டேன்னு சொல்லிட்டு கடைசியில் அதுக்கப்புறம் என்ன பேசினாரோ அது நடந்த கொஞ்ச நாள்லயே இவர் இவ்வளவு பெரிய வார்த்தை வரானா, இவ்வளவு கான்பிடன்ட் இவருக்கு வருதுன்னா என்ன மாற்றம்? சரிங்க, உங்களோட ஒரு பக்கம் மீச, இவரோட இன்னொரு பக்கம் மீசன்னு வச்சுட்டு 2 பக்கத்தையும் எடுத்துட்டு போயிடலாம். என்னப்பா நீங்க என்ன ஒரு மேல கேஸா போட போறீங்க? ஏன் வந்து ஒத்த மீச குப்புசாமின்னு கவுண்டமணி சொல்வாரு, அந்த மாதிரி மீசை எடுக்கல நீங்க என்ன கோர்ட்டுக்கு இழுக்க முடியும்? அவரை ஒரு கான்பிடன்ஸ் லெவல், அவ்வளவுதான். அரசியல் கட்சிகள் அப்படிதாங்க கவர்ச்சியான வார்த்தை, அப்படித்தான் பேசணும். ஏன்னா தலைவர்களுக்கே விட மாட்டாங்களே சார். மறுபடியும் ரிசல்ட் வந்தப்போ போய் சார் என்ன சார் ஒண்ணு சொன்னீங்க, மொத்தமும் அங்கதான் இருக்கு. ஏன்னா இந்த ரிசல்ட் அப்ப பார்த்தோம்ல, 2026 ரிசல்ட் அப்ப பார்த்தோம்ல, நிறைய வீடியோஸ் எல்லாம் வந்து. அப்புறம் அவனு சொல்லிட்டா, ஏன்னா உள்ளாட்சி தேர்தல் வந்து வாக்குச்சீட்டுல நடக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சொல்லிக்க வேண்டியதான். இவிஎம் இருந்துதான் இவங்க ஜெயிச்சிருக்க முடியாதுங்க, வாக்குச்சீட்டுல இவங்க வந்து பூத் இல்ல சார். உள்ளாட்சி தேர்தலுமே மெஷின் தான், அதுல கொண்டு வந்துட்டாங்களே பழையபடி. ஒரு சில மாநிலங்கள்லாம் வந்து கிடையாது. சரி, அப்ப இவிஎம் அப்படின்னு விஷயம்னா கூட பாத்தீங்களா, சட்டமன்ற தேர்தலில் வந்து பண்ணா மாதிரியே இப்பவும் குளறுபடி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு போக வேண்டியதான். என்னங்க இதெல்லாம் ஒரு விஷயமாங்க? சொல்லலாம் மீச ஒரு பக்கம் அவங்க வந்து இது மாதிரி டுவாகூர் பண்ணிட்டாங்க, அதனால நான் இப்படி எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு போக வேண்டியதான். என்னங்க அரசியல்வாதிகளுடைய சவாலை பத்தி எல்லாம் நீங்க கேட்டுக்கிறீங்களா? காலங்காலமா காங்கிரஸ் அப்படிதான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. கேட்டா எஸ்ஐஆர் வந்தது அதனால வந்து சோ அப்ப வந்து அந்த மாதிரி நடக்காது. ஒரு அப்படி இல்லை, அதனாலதான் நான் சொன்னேன் ஐ எம் ஆல்சோ வெயிட்டிங் ஃபார் த ரிசல்ட்ஸ் அப்படின்னு.